Good evening to all the lovely people in my heart. இந்த வீடியோ எதுக்காகனா நெஞ்சத்தை கிள்ளாத சீரியல் எண்ட் ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி விதவிதமாக ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சோஷியல் மீடியாலையும் வந்து எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. அதற்கான காரணம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஏற்கனவே நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் 1 காலில் வந்து அடிபட்டுச்சு. என்னுடைய டெண்டன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பட் ஷூட்டிங் இருந்ததால், அதுவும் கல்யாண மண்டப செட்லாம் போட்டு, அதாவது மாயா கேரக்டரோட கல்யாணம் சீன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக என்னுடைய கால் டெண்டன் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் கூட நான் ரெஸ்ட் எடுக்காமல், அட்லீஸ்ட் நான் ஒரு 10 டேஸாவது அந்த காலை தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா என் கால் பெட்டராக இருக்கும். பட் சீரியல் ஷூட்டிங் சினிமா மாதிரி இல்லை. சினிமா ஷூட்டிங்னா கூட அதை வந்து நம்ம வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். பட் சீரியல் வந்து கண்டினியூஸாக நாங்கள் ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும். அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த வழியோட நான் கனடாவிலேருந்து லண்டன், லண்டன்லேருந்து துபாய், அப்புறம் துபாயிலேருந்து சென்னைக்கு வந்து 3 ஃப்ளைட் ஏறி அந்த காலோடைய நடந்து, உங்களுக்கு தெரியும் லண்டனில் துபாயிலெலாம் வந்து ஒவ்வொரு கேட்ஸும் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு, அவ்வளோ தூரம் நான் அந்த காலோட நடந்து வந்து கண்டினியூஸாக வாக் பண்ணி ரெஸ்ட் இல்லாமல், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வரும்போது கால் வீங்கிடுச்சு இன்னும் ஜாஸ்தியாக. அதோடையே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் போய் கலந்துக்கிட்டேன். அந்த ஷெட்யூல் டைம் தான், அதாவது நான் செகண்ட் போனேன். செகண்ட்லேருந்து 15th வரைக்கும் சீரியலுக்கான சீன்ஸ் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நான் இந்த சீரியலை கண்டினியூ பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் லண்டன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போனப்போ அங்கே என்னுடைய கால் வீக்கத்தை பார்த்த என் மனைவி, இது இப்படியே விட்டால் சீரியஸ் ஆகுன்னு சொல்லி உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியாச்சு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 2 months ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் 1 month தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து ஒரு 1 week நான் இல்லைன்னே வந்து சீரியல் வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லை, சேனல் வந்து ஹீரோ இல்லாமல் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த சீரியலை ஸ்டாப் பண்ண வேண்டியாச்சு. மற்றபடி இதுக்கு வேறு எந்த காரணமுமே இல்லை. நான் சீரியலில் வந்து வராதது காரணம் என் கால் இன்ஜரி அண்ட் சேனலுக்கும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நான் கூட அவங்களுக்கு சொன்னேன், இந்த சீரியலை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண வேணாம், எனக்கு பதிலாக வேறு யாராவது ஆர்டிஸ்ட்டை போட சொல்லி. பட் ஆனால் அவங்க வந்து இது நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ சீரியல் ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வெரி குட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க கூட தான் நான் ஏற்கனவே நீதான் இந்த பொன் வசந்தம் பண்ணேன். அது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது வந்து 550 எபிசோட்ஸ் பண்ணோம். அதே ப்ரொடியூசர்ஸ் மறுபடியும் இந்த நெஞ்சத்துக்கு இல்லாத பண்ணுறாங்கிறதுக்காக நான் பண்ணேன். நான் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மூவிஸ் எல்லாத்தையும் ஹோல்டில் வச்சுட்டு இதை பண்ணதுக்கு காரணமே ஜேவியர் புரூட்டோ சார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்னு. ஒரு சீரியலே மூவியாக பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸு, கரெக்டாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸு, ஆர்டிஸ்ட் நல்லா ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸு, அவங்க கூட மறுபடியும் இந்த நெஞ்சத்துக்கு எல்லாம் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜி தமிழ் எனக்கு ஒரு தமிழில், தெலுங்கில் வந்து நிறைய மூவிஸுக்கு நான் வந்து விருது வாங்கியிருக்கேன், பேர் வாங்கியிருக்கேன். பட் தமிழில் வந்து எனக்கு நான் நடித்த மூவிஸை விட எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது நீதான் இந்த பொன் வசந்தம், அதுக்கப்புறம் இந்த நெஞ்சத்துக்கு இல்லாது. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ஜி தமிழுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் இது இப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய கால் இன்ஜரி தான். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ தயவுசெய்து இதை வந்து யாரும் தப்பாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஓகே, டெஃபினட்டாக என்னுடைய கால் ரீகவர் ஆனதுக்கப்புறம், குணமடைஞ்சதுக்கப்புறம் மேபி இன்னொரு சீரியல் பண்ணலாம். இல்லைன்னா என்னுடைய மூவிஸ் வரப்போகுது. நான் ஹீரோ ஆக்ட் பண்ண மாமரம் படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிவெஞ்ச், எக்ஸாமி 3 படங்கள் ரெடியாக இருக்குது. தென் ஒரு நியூ ஃபிலிம் நெக்ஸ்ட் மந்த் நான் என்னுடைய கால் ஓகே ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். SSSன்னு சொல்லி ஒரு மூவி. ஸோ என்ன நீங்கள் மூவிஸில் பார்க்கலாம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் அன்புக்கும் நான் என்றுமே அடிமை. லவ் யூ ஆல். கீப் ஸ்மைலிங்.